ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைக்கு வீடியோ வீக்கெண்ட் ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஹாலிடே என்றதால் அவைகளும் வீட்டில் தான் இருக்கணும். நான் பிள்ளைகளுக்காக செய்த ஸ்நாக்ஸும் நான் இதில் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன். ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு லைக் என்னுடைய வீடியோவை இன்னும் நிறைய பேர் கொண்டு சேர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ டைம் பார்த்திங்களா, காலையில் 10 மணி ஆகிட்டுது. நான் இரவே இந்த கடலையை ஊற விட்டுட்டு படுத்த நாங்கள் காலையில் எழும்பி நான் இதை டீ குடிக்கும் போதே நவிச்செல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கடலையை நான் தாளித்து கொடுக்க போகிறேன். தாளித்து கொடுத்தா பிள்ளைகள் சாப்பிடுவேணும். இதுக்கு இந்த செத்த மிளகாய் தூள், கட்டைத்தூள் அதுகளெல்லாம் போட்டு நான் இது தாளிக்கல. நோமெல்லாம் ஊரில் எங்களுக்கெல்லாம் அம்மாக்கள் எப்படி இந்த கடலையை தாளித்து தருவினும் அதே போல் தான் நான் சிம்பிளாக தான் தாளிச்சிருக்கிறேன். ஏனெண்டா இப்போ கட்டைத்தூளெல்லாம் போட்டால் பிள்ளைகள் விரும்பி சாப்பிட மாட்டினோம். இப்போ நாங்கள் பெரிய ஆக்கலண்டால் அதை சாப்பிடுவோம். பிள்ளைகளுக்காகத்தான் நான் இது செய்திருக்கிறேன். அதால் நான் இதுக்கு சாதாரணமாக செத்த மிளகாய் போட்டு தான் நான் இதை தாளிச்சிருக்கிறேன். விருப்பப்பட்டால் நீங்களும் இது போல் செய்து கொள்ளலாம். நான் இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாகின பிறகு நான் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் மிக்ஸ் பண்ணி வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ அதை போட்டு ஒரு அரைப்பதத்துக்கு தான் நான் இதை நல்லா வதக்கி விட போகிறேன். ஏனென்று பார்த்தீங்களா, நாங்கள் நல்ல ப்ரௌனாக நாங்கள் இதை வதக்கி எடுத்துட்டோம்னா மற்ற இன்க்ரீடியன்ஸுகள் போடும்போது இந்த வெங்காயம் இன்னும் எங்களுக்கு கருகின மாதிரி வந்ததும் அதுக்கு பிறகு எங்களுக்கு இந்த கடலை டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். இப்போ இதுக்குள்ளேயே கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்கிறேன். அதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்கிறேன். இதோட நான் இந்த செத்தல் மிளகாயையும் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட போகிறேன். அந்த செத்தல் மிளகாய் வதங்கும் போது ஒரு ஃப்ளேவர் வரும். இப்போ அந்த ஃப்ளேவர் வரும்போது நாங்கள் அவிச்சு வச்சுக்கிற கடலையை போட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்ண்டாலே நல்ல சூப்பரான நல்ல டேஸ்டியான தாளித்த கடலை எங்களுக்கு ரெடியாகிடும். இதை நாங்கள் டீயோடையும் குடிக்கலாம், பிளேன் டீயோடையும் குடிக்கலாம், சும்மா கூட சாப்பிட்டு கொள்ளலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கடலை தாளித்து சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி மத்தியான சமையல் பார்த்திங்கன்னா லேட்டாக தான் செய்ய போகிறேன். ஏனெண்டா இப்போயே ஒரு 12:45 ஆயிட்டுது. அப்போ கடலை சாப்பிட்டோம். இப்போ பசிக்காத, இப்போ லேட்டாக சமைக்கலாமென்று போட்டு இன்னும் சில வேலிகள் கிடக்குது. இந்த பெட் கவர், பிலோ கவர், பெட்ஷீட் எல்லாமே மாற்ற வேண்டி கிடக்குது. அப்போ அந்த வேலையை பார்ப்போமெண்டு போட்டு தான் எப்பயுமே சனிக்கிழமை என்றால் தான் நான் இந்த பெட் கவர், பெட்ஷீட் கவர் எல்லாம் கட்டாயம் நான் மாற்றி துவைக்க போடுவேன். இப்போ அதால் அந்த வேலை தான் நான் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறேன். இப்போ இந்த பெட் கவர், பெட்ஷீட் கவர் எல்லாமே மாற்றி
துவைக்கிறதுக்கும் எல்லாம் மிஷினில் போட்டுட்டு பார்த்தீங்களா நான் இன்றைய லஞ்சும் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஏனெண்டா நான் அதில் கவர் பண்ணையில் நேரம் போயிடும், அதை விட வீடியோ வந்து லென்த் ஆயிரும். இது வளமையாக நான் செய்கிறது தான். இன்றைக்கு பார்த்திங்கன்னா நான் மரக்கறி அதாவது குலசோறு தான் செய்திருக்கிறேன். நேற்று வந்து சாண்ட்விச் மற்றது பிரித்ததுகள் பிள்ளைகளுக்கு ஏப்ரேயரில் வச்சு அப்படி சாப்பிட்டதால் இப்போ இன்றைக்கு இந்த மரக்கறி சோறை செய்வோம்ண்டு போட்டேன். ஏனெண்டா என்னுடைய மகனுக்கு வந்து மரக்கறி சோறு அப்பளம் ரசம் தயிர் அவ்வளோத்துக்கு பிடிக்கும். ஓகே, இன்றைக்கு அதை செய்திருவோம்ன்ட்டு தான் செய்துட்டேன். இங்கால அப்பளமும் பொரிச்செடுத்துட்டேன். இதோட பார்த்திங்கன்னா போன வீடியோவில் பார்த்துருப்பீங்கள், நான் வீட்டிலேயே பாவக்காய் வத்தல் வந்து செய்திருந்தேன். அப்போ அதையும் தான் பொரித்து வச்சுருக்கிறேன். அதோட வளமையாக உங்களுக்கு தெரியும் நான் காட்டுறது இந்த தயிர் மட்டும்தான். இந்த தயிரோடையும் தான் இன்றைக்கு எங்களுடைய லஞ்ச். இன்றைக்கு லஞ்சும் பார்த்திங்களா லேட்டாகவே ஒரு வேலையும் செய்து தண்டதாலேயே இன்றைக்கு லேட்டாக 3:30 போல் தான் நாங்கள் இன்றைக்கு லஞ்சும் சாப்பிட்டுருந்தோம். இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக நான் வந்து பாதாம் க்ரீம் செய்து போட்டு பப் செய்ய போகிறேன். இனிப்பாகவே பப் செய்வோம்னு சொல்லிட்டு இன்றைக்கு ரெடி பண்ணுறேன். 150 கிராம் பட்டருக்கு 100 கிராம் சீனி சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு இனிப்பு குறைவாக வேணுமெண்டா நீங்கள் 75 கிராமோ 50 கிராமோ உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இப்போ இதோடைய 2 முட்டையும் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இந்த முட்டையையும் சேர்த்து நல்ல வடிவாக ஒரு க்ரீம் மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இதோடைய 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த வெனிலா எசன்ஸ் சேர்த்தா நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இது போல் ஒரு க்ரீம் மாதிரி நல்லா வீட் பண்ணி எடுக்க வேணும். எடுத்துட்டு பார்த்தீங்களா 150 கிராம் பாதாம் பவுடர் நான் இதில் சேர்த்திருக்கிறேன். நான் இந்த பாதாம் பவுடர் சேர்த்த கிளிப் வந்து கட் ஆகிட்டுது, அது ரெக்கார்ட் பண்ணப்படையில் போல் நடக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பாதாம் பவுடரையும் சேர்த்து இது போல் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டீங்களண்டாலே இந்த க்ரீம் வந்து எங்களுக்கு ரெடி ஆகிடும். இன்றைக்கு பப் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெடிமேட் பப் சீட் வந்து எங்களுக்கு லிடலில் வாங்கலாம். நான் இது லிடலில் தான் வேண்டி யூஸ் பண்ணுறேன். அவ்வளவுக்கு நல்ல பெர்ஃபெக்டாக எங்களுக்கு இது வருது. டேஸ்ட்டும் வந்து அவ்வளவுக்கு சூப்பராக இருக்குது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு பப் செய்து காட்டியிருப்பேன். அது பேக் ஆகினப்புறம் எப்படி வந்தாண்டு நீங்களே பார்த்துருப்பீங்கள். வீட்டில் நாங்கள் இது இந்த மாவை ரெடி பண்ணி மினக்கிறத விட இது போல் பப் சீட் வேண்டி நாங்கள் செய்திட்டோம் என்றாலே எங்களுக்கு நேரமும் மிச்சப்படும், அதை விட வேலையும் வந்து ஈஸியாக இருக்குது. நாங்கள் வந்து முட்டை பப்ஸோ எல்லாட்டிக்கு நாங்கள் இது போல் ஸ்வீட் வெஜ் என்னண்டாலும் நாங்கள் செய்து கொள்ளலாம். இது கடையில் வாங்கி யூஸ் பண்ணுங்க. உண்மையில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் இப்போ வீட்டில் எல்லாம் குலைக்கிறேன். இதுதான் நான் இப்போ வாங்கி யூஸ் பண்ணுறது. இந்த பப் சீட்டை வாங்கி நாங்கள் செய்திட்டோம் என்றாலே எங்களுக்கு வேலையும் வந்து மிச்சமாகிடும். அதை விட இது நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன்னா அவ்வளவுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் வந்து மாவெல்லாம் வீட்டில் குலைக்கிறேன். இந்த பப் சீட் மட்டும்தான் நான் வாங்கி எல்லாமே செய்து கொள்வது. இல்லை உங்களுக்கு இந்த வந்து குழைச்சி காட்டணும், இதுன்ற ரெசிபி வேணுமெண்டா நீங்கள் என்ன கொமெண்ட்ஸில் சொல்லுங்க, நான் உங்களுக்கு இதை செய்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா நான் இந்த பாதாம் க்ரீமை வந்து இதுக்குள்ளே வச்சு போட்டு இங்கே இதை மாதிரி நல்ல வடிவாக அந்த சைட்டெல்லாம் வெளியில் வேக்காகி வரும்போது வராமல் நல்ல வடிவாக நான் இதை செய்து வச்சிருக்கிறேன். இப்போ நான் இதை பேக் பண்ண போகிறேன். பேக்கிங் டைம் பார்த்தீங்களென்றால் 180 பாக செல்சியஸில் 25லேருந்து 30 நிமிடம் நாங்கள் பேக் பண்ணிட்டோம்னா நல்ல பெர்ஃபெக்டாக எங்களுக்கு இந்த பப்ஸ் வந்து பேக் ஆகிடும். இது பேக் ஆகின பிறகு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். வாவ், பாருங்க இந்த பப்ஸ் வந்து எவ்வளவுக்கு கலர்ஃபுல்லாக வந்து ரெடியாகி இருக்குன்னு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு. அதை விட இந்த பப்ஸின் ஃப்ளேவர் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இப்போ இது எப்படி வந்திருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். நான் சொல்லலை, நீங்கள் பார்த்துட்டு இந்த பப்ஸ் வந்து நீங்கள் செய்யலாமா செய்யக்கூடாதான்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க. ஏனெண்டா இது வந்து எனக்கு பிடிக்கும். நான் வந்து அடிக்கடி பிள்ளைகளுக்கும் செய்து கொடுத்துருக்குறேன். அதால் நான் வந்து இது ஸ்நாக்ஸாக வந்து அடிக்கடி செய்கிறது வழக்கம். இங்கே பாருங்கள், நாங்கள் உள்ளுக்க வச்ச இந்த பாதாம் க்ரீம் எல்லாம் நல்லா பேக்காகி வந்திருக்குது எங்களுக்கு. இது நீங்களும் கட்டாயம் ஒரு தடவை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்களென்றால் என்னுடைய கிச்சன் வந்து க்ளீன் பண்ணுற நேரம் வந்துட்டுது. இரவு சாப்பாடு எல்லாமே முடிச்சாச்சு. ஈவினிங் பப் சாப்பிட்டு டீ குடிச்சு அதுக்கு பிறகு இரவு சாப்பாடும் எல்லாம் முடிச்சிட்டு என்னுடைய கிச்சனை வந்து எத்தனை மணி சென்றாலும் நான்
க்ளீன் பண்ணாமல் ஒரு நாளும் இருக்கவே மாட்டேன். அதால் பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு இன்றைக்கு இந்த பொப்ஸ் எல்லாம் செய்தது அப்போ நிறைய க்ளீனிங் வேலைகள் இருக்குது. எப்படி இன்றைக்கு முடிச்சிடணும்ன்றதுக்காக இந்த கையால் கழுவுற எல்லா பாத்திரங்களும் கழுவி இதில் நான் வச்சுருக்கிறேன். இப்போ நான் இதை தூக்கி தண்ணி வடிய வச்சு போட்டு இந்த கவுண்டர் டாப்பில் இருந்து இந்த டைல்ஸில் இருந்து சிங்கில் இருந்து எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணி விட்டுட்டு தான் நான் இந்த கிச்சனை வெளியில் விட்டுட்டு போகிறது. எப்பையும் பார்த்திங்களென்றால் இந்த கிச்சன் சிங்கும் சரி இந்த கிச்சனும் சரி எங்களுக்கு நீட்டாக இருந்தால் இந்த கிச்சனில் எங்களுக்கு கரப்பான் பூச்சி தொல்லையே இருக்கவே இருக்காது. அதை விட அடுத்த நாள் காலமாக நாங்கள் இந்த கிச்சன் கதவை திறந்து வரும்போதும் மைண்ட் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக எங்களுக்கு இருக்கும். ஏனெண்டா எல்லா பாத்திரங்களும் பரப்பி அங்கும் இங்கும் சிங்கிலையும் நிறைஞ்சு இருக்கிறத விட நல்ல வடிவாக கிச்சன் பார்க்குறதுக்கு அழகாக இருந்ததுன்றால் அன்றைய நாள் முழுவதும் அந்த மைண்டும் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னுடைய அனுபவம். அதுக்காக யாரும் தப்பாக எடுக்காதீங்க. நான் யாருக்குமே கிளாஸ் எடுக்கல. கட்டாயம் நைட்டில் நீங்கள் உங்களோட கிச்சனை வந்து க்ளீன் பண்ணித்தான் படுக்கணும், பாத்திரமெல்லாம் நீங்கள் கழுவித்தான் படுக்கணும், நான் யாருக்குமே கிளாஸ் எடுக்கல. என்னுடைய வீட்டில் நான் என்ன வேலை செய்கிறேனோ அதைத்தான் நான் இதில் வீடியோவாக ஷூட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு 15 நிமிட வீடியோவை நாங்கள் ஷூட் பண்ணி உங்களுக்கு தாரத்துக்கு நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு இந்த யூடியூப் நடத்துகிற எல்லாருக்குமே தெரியும். கொமெண்ட்ஸ் என்ற பேரில் நீங்கள் எவ்வளவும் எழுதி போட்டு போகலாம், அது உங்களுடைய விருப்பம். நான் நடுக சொல்கிறதான், நீங்கள் எந்த பேட் கொமெண்ட்ஸ் எனக்கு எழுதினாலும் ஒரு எழுத்து கூட என்னட்ட இருந்து நீங்கள் பதிலாக பெற முடியாது. ஏனெண்டா நான் அது எல்லாத்தையும் காது விழுத்துறதும் இல்லை, கண்ணால் கூட பார்க்குறதும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண தேவையில்லை, துடைச்சி விட்டுட்டேன்ண்டாலே சரி. இதுக்குள்ள நான் எசென்சியல் ஆயிலும் தண்ணியும் வினிகரும் விட்டு வச்சிருக்கிறேன். நான் க்ளீன் பண்ணுறதுக்கு தண்ணியும் வினிகரும் பாத்திரம் கழுவுற சோப்பும் நான் இது நெடுகளும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஏனென்றால் புதுசாக பார்க்குற நீங்கள் கேட்பீங்க, அக்கா நீங்கள் என்ன ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணுறீங்கன்ட்டு. அப்போ உங்களுக்காக நான் சொல்லியிருக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் துடைக்கிறதுக்கு மட்டும், க்ளீன் பண்ணுறதுக்கு தான் நான் அந்த பாத்திரம் கழுவுற சோப் வந்து யூஸ் பண்ணுவேன். இது பார்த்தீங்களா இப்போ புதுசாக கிச்சனுக்குள்ள சிங்கை க்ளீன் பண்ணுறதுக்குன்ட்டு நான் வாங்கியிருக்கிறேன். இது நான் இல்லை, ஹஸ்பண்ட் வந்து வாங்கி தந்தது. ஆல்ரெடி நீங்கள் என்னுடைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்கன்ட்டு நினைக்கிறேன். நான் இதுக்கு முதலெல்லாம் பேக்கிங் சோடா வினிகர் யூஸ் பண்ணுவேன். வினிகர் யூஸ் பண்ணக்கூடாண்டில் அது கூட உண்மையில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான். இது இல்லாட்டிக்கு நான் அதால் தான் க்ளீன் பண்ணுவேன். ஆனால் இது வந்து இப்போதைக்கு எனக்கு கிடைக்கிறபடியாக நான் இதை யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆக்ஷனில் போய் பாருங்க, நீங்களும் இது வாங்கி கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குமென்று நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க, வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பை.